Hi friends, welcome to Abima's kitchen. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ தான். உருளைக்கிழங்கு மசாலும் சப்பாத்தியும் செய்ய போறேன். இந்த மசால் செய்யிறதுக்காக ஒரு 6-7 கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அந்த கிழங்குகள் எல்லாம் ரெண்டு ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கறேன். இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான salt ஆட் பண்ணிட்டு ஒரு 3 விசில் விட்டுறலாம். இந்த கிழங்கு வெந்து வர்றதுக்குள்ள நம்ம சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஆசீர்வாத் சப்பாத்தி மாவு தான் எடுத்துர்க்கேன். இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சாஃப்ட்டான சப்பாத்தி மாவு ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து 4 பீஸா போட்டுக்கிறேன். இந்த மசால் செய்யிறதுக்கு 3 வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு, 2 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். வெங்காயத்தை நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரொம்ப பெருசா கட் பண்ணல, கொஞ்சம் வந்து மீடியமா தான் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பூண்டையும் குட்டி குட்டியா நறுக்கி எடுத்துக்கிறேன். பச்சை மிளகாவை 2 கட் பண்ணியிருக்கேன். இப்போ குக்கரில் வந்துட்டு விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு கிழங்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறமா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த அந்த பச்சை மிளகாவையும் பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ அந்த வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ கிழங்கு நல்லா ஆறிடுச்சு, ஈஸியாக தோல் உரிக்க வருது. இப்போ எல்லா தோலையும் உரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த கிழங்கு எல்லாத்தையுமே வந்துட்டு கையிலேயே மசிச்சு எடுத்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட போகிறேன். இப்போ இந்த மசிச்சு வச்ச கிழங்கு எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ கொஞ்சமாக இந்த கிழங்குக்கு தேவையான வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ சூப்பரான கிழங்கு மசால் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு சப்பாத்தி வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த சப்பாத்தி மாவில் 2 சைடுமே வந்துட்டு மாவு ஆட் பண்ணி நல்லா தின்னாக வர்ற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இது கொஞ்சம் தின்னாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால் தின்னாக போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லா சப்பாத்தி மாவையும் தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா சப்பாத்தி மாவையும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு சுட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தியை. ஃபஸ்ட்டு ஒரு சைடு திருப்பி போட்டுட்டு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2வது சைடும் திருப்பி போட்டு அங்கேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போது 2 சைடும் 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நான் சுட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ சூப்பரான டேஸ்டியான சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.